Hi students, நம்ம ஹிஸ்டரியில 10th chapter industrial revolution அந்த chapter வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட அட்ரிபியூட்ஸ் என்ன, பிகினிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தது, எப்படி வந்துட்டு ஸ்டீம் இன்ஜின் வந்துட்டு இன்வென்ட் ஆச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸில் வந்துட்டு எப்படி எல்லாம் டெவலப்மெண்ட் இருந்துச்சு, ஐரன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல என்ன டெவலப்மெண்ட் இருந்தது, எப்படி மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அண்டு மைனிங்கில் வந்துட்டு எப்படி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் ஆச்சு, யாருனால டெவலப் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் என்ன, இங்கிலாண்டில் இருந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 133 எடுத்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து. Industrial revolution led to expansion of trade, the production of more food, emergence of factory workers as new class. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அதாவது வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த ட்ரேடு எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதே மாதிரி மோர் கூட்ஸ், அதாவது மோர் ஃபுட்னு கொடுத்துருக்காங்க, நிறைய புதுவிதமான ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமான ப்ரொடக்ஷனை கொண்டு வந்தது. முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி கிளாஸ், நியூ கிளாஸ் வந்து அது வரைக்கும் வந்துட்டு ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் எல்லாருமே ஒர்க்கர்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ கிளாஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சுது. த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் சிட்டிஸ் resulting in rapid urbanization and organized working class movements seeking voting rights and regulation of their service condition brought about new dynamics in politics. ஸோ இந்த சிட்டிஸ் அதாவது வந்துட்டு அர்பனைசேஷன், ரேப்பிட் அர்பனைசேஷன்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சது, அதாவது வந்துட்டு சிட்டிஸோட க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக இருந்தது, அர்பனைசேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி என்ன ஆர்கனைஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட்ஸ், வந்துட்டு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் நடத்துனாங்க. அதே மாதிரி ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு ஒரு பாலிட்டிக்ஸில் வந்துட்டு ஒரு நியூ டைனாமிக்ஸை வந்துட்டு இது கொண்டு வந்தது, ஒரு நியூ ரூல்ஸை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துட்டு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட இம்பேக்ட் வந்துட்டு என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸில் எப்படி வந்துட்டு அதோட இம்பேக்ட் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் கண்டிஷன். The use of chemicals and fossil fuels that replaced wind, water and firewood resulted in increased air and water pollution. So இண்டஸ்ட்ரீஸில் இந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூயல்ஸோட யூஸ்னால அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுச்சு, அதாவது காற்று, வாட்டர் எல்லாத்தையுமே அந்த கிளைமேட்டையுமே வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுச்சு. அதே மாதிரி பொல்யூஷன், ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் marked a major turning point in Earth's ecology and humans' relationship with the environment. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இது ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்காலஜி, எர்த்தோட எக்காலஜி எக்கோசிஸ்டத்துலேயும் ஹியூமனோட ரிலேஷன்ஷிப்லேயும் வந்துட்டு, அதாவது வந்துட்டு ஹியூமனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்துட்டு இருந்தது. அதைத்தான் சொல்கிறாங்க த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் marked a major turning point in Earth's ecology and humans' relationship with the environment. The Industrial Revolution helped create opportunities for employment for all members of the family. ஸோ இந்த இம்பேக்டை கொடுத்துருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு இம்பேக்டை வந்துட்டு அது கொடுத்தது. ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அதை வந்துட்டு க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ இட் கிரியேட்டட் மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஹவெவர்
the life for the laboring class was miserable. ஆனாலும் அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை க்ரியேட் பண்ணாலும் எப்பவும் போல் அந்த லேபர்ஸோட லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிசரபிளாகவே தான் இருந்துச்சு. Children were employed in textile mills because they worked for lower wages. ஸோ குழந்தைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் மில்ஸ்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ண விட்டுருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு லோவர் வேஜஸ், ஸோ சைல்டு லேபர் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும், ஆனால் வந்துட்டு ஒர்க் வந்துட்டு அதிகமாக வாங்குவாங்க. In 1842 the British Parliament published a report about the state of coal mining, the Mines Report. ஸோ 1842 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லமெண்ட் என்ன வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஒரு ரிப்போர்ட், கோல் மைனிங்கை பற்றின ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் சொல்கிறாங்க. சேஃப்டி வாஸ் வெரி புவர் இன் இயர்லி இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ சேஃப்டி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸுக்காகட்டும் இல்லாட்டி அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்காகட்டும் ஒரு ஃபுல் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இருக்கணும். சப்போஸ் திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு, ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அங்கே தேவைப்படுற ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே இருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயர்லி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன பிகினிங்கில் வந்துட்டு ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ்லேயும் சரி மைன்ஸ் அதாவது வந்துட்டு சுரங்கங்கள்லேயும் சரி ஒரு சேஃப்டியே இல்லை அப்படிங்கிறாங்க. The injuries from machinery would vary from mild burns, arm and leg injuries to whole fingers to be cut off or amputation of limbs and even death. ஸோ மிஷினரி அதாவது வந்துட்டு ஸ்டார்டிங் டைமில் மிஷினில் வேலை பார்க்கும்போது ஏதாச்சும் அந்த மிஷினை கட் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்ணும்போது லெக்கு கால் ஏதாச்சும் அடிபட்டுறலாம், இல்லாட்டி ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக கட் ஆகிடலாம், இல்லாட்டி வந்துட்டு நம்மளோட லிம் ரீஜனில் வந்துட்டு காயங்கள் இன்ஜுரி ஆகலாம், இல்லாட்டி அதனால ஈவன் டெத்து கூட நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. The housing was tiny, dirty and sickly for the laboring class. ஸோ லேபர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸோட ஹவுசஸ் எப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப அழுக்காக டர்ட்டியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. Workers had no time to clean or change their own atmosphere even if they are wished to, leading to the outbreak of typhoid, cholera and smallpox. ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு டைமே இருக்காது அவங்கள க்ளீன் பண்ணிக்கிறக்கோ அவங்களோட அட்மாஸ்பியரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு அவங்க எங்கேயாச்சும் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் அவங்களால மூவ் ஆகவே முடியாது. அவங்க வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரி ஒர்க் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கே வந்தாங்க. ஸோ இதனால நிறையா வந்துட்டு டிசீசஸ் அதாவது டைஃபாய்ட், காலரா, ஸ்மால் பாக்ஸ் மாதிரி டிசீசஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் வந்துட்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ் டியூ டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டில் இருந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட இம்பேக்ட் அதாவது என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் கண்டிஷன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோன்னா அர்பனைசேஷன். With the advent of industrial revolution, England became the workshop of the world. ஸோ வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஒரு அட்வெண்ட்டாக வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டாங்க. ஸோ இங்கிலாந்து என்னவா மாறிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட ஒரு ஒர்க் ஷாப் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. There was however a general decline in agriculture. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டெவலப் ஆகும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு டிக்ளைன் ஆக ஸ்டார்ட் ஆகும். This resulted in the flow of population from villages to industrial towns. ஸோ இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் இதனால என்னாச்சு அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு டிக்ளைன் ஆகும்போது இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வில்லேஜஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாத்தையும் டவுன்ஸை நோக்கி வந்து வர ஆரம்பித்தாங்க. பாப்புலேஷன் க்ரோத், migration and urbanization were the major social changes taking place during this period. ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன், மைக்ரேஷன் இது எல்லாமே வந்துட்டு ஒரு மேஜர் சோஷியல் சேஞ்சாகவே இருந்துச்சு. In pre-industrial society, over 80% of people lived in rural areas. ஸோ ப்ரீ-இண்டஸ்ட்ரியல் சொசைட்டினா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 80% ஆஃப் பீப்புள் எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே லிவ்ட் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ வில்லேஜ் ஏரியாஸில் தான் வந்துட்டு 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. As the migration from the countryside began to intensify, small towns became large cities. ஸோ வந்துட்டு மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆக சின்ன இருக்கக்கூடிய டவுன்ஸ் கூட வந்துட்டு ஒரு லார்ஜ் சிட்டியாக வந்துட்டு மாறுச்சு. The city of London
grew from a population of 2 million in 1840 to 5 million in 40 years. ஸோ லண்டன் சிட்டியோட பாப்புலேஷன் பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி 1840 2 மில்லியன் இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இட் பிகேம் 5 மில்லியன். அதாவது வந்துட்டு எங்கே 2 மில்லியன் எங்கே 5 மில்லியன் 3 மில்லியன் பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாச்சு அப்படிங்கிறாங்க. Manchester school climate was ideal for textile production. ஸோ மேன்செஸ்டரோட கூல் கிளைமேட் வந்துட்டு இந்த டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருந்தது. ஃபர்தர் இட் வாஸ் சூட்டட் க்ளோஸ் டு த போர்ட் ஆஃப் லிவர்பூல் அண்ட் த கோல்ஃபீல்ட்ஸ் ஆஃப் லாங்காசரி. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு கிளைமேட் மட்டும் சூட்டபுளாக இல்லை, பக்கத்துலேயே துறைமுகமாக தான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. Manchester became the textile capital of the world, drawing huge numbers of migrants to the city. ஸோ மேன்செஸ்டருங்கிற அந்த பிளேஸ் வந்துட்டு ஒரு வேர்ல்டோட ஒரு டெக்ஸ்டைல் கேபிட்டலாகவே அது மாறுச்சு. ஸோ அங்கேருந்து ஹியூஜ் நம்பர்ஸ் மைக்ரண்ட்ஸ் வந்து சிட்டிஸில் வந்து வர ஆரம்பித்தாங்க. In 1771 Manchester was sleepy town of 22,000 people. Over the next 50 years its population exploded and reached up to 1,80,000. ஸோ 1771 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேன்செஸ்டர் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு சின்ன சிட்டி, ஒரு சின்ன டவுன் தான். அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 22,000 பாப்புலேஷனில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப்டர் 50 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பாப்புலேஷன் எவ்வளோ ரீச் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 அந்த இதை வந்துட்டு அது வந்துட்டு ரீச் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அர்பனைசேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் இன் சோஷியோ எக்கனாமிக். ஸோ எக்கானமியில் வந்துட்டு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சோஷியோ எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ். வைல் த பீசன்ஸ் வேர் pauperized and the working class suffered, the middle class become wealthy by investing capital in trade and industry. ஸோ பீசன்ஸ் அதாவது லேபர் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்துட்டு வாழணும் அப்படின்னா ரொம்ப சக்சீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவங்க அந்த லேபர்ஸ் அண்ட் அந்த ஒர்க்கிங் பீப்புள் சஃபர் பண்ணாலும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு ரொம்பவே இன்னும் வெல்த்தியாக ஆரம்பித்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா த மிடில் கிளாஸ் பீப்புள் பிகம் வெல்த்தி. த கவர்மெண்ட்ஸ் ஆஃப் த டே were influenced by them. ஸோ அந்த நாட்களில் கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதே யாராக இருக்கும், இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக தான் இருக்கும். ஆல் லெஜிஸ்லேஷன் சேஃப்கார்ட் their interest. Laborers were not permitted to form trade unions. ஸோ லேபர்ஸுக்கு ஒரு பெர்மிட் இல்லை, அவங்க வந்துட்டு ட்ரேட் யூனியனை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிட் வந்துட்டு இந்த லேபரர்ஸ்கிட்டே இல்லை. It was under these circumstances the socialism as a new ideology was born in Europe. ஸோ இதனால தான் வந்துட்டு சோஷியலிசம் அப்படிங்கிற ஒன்றே வந்துட்டு ஒரு நியூ ஐடியாலஜி வந்துட்டு வர ஆரம்பிச்சது யூரோப்பில். கார்ல் மார்க்ஸ் advocated scientific socialism for the protection of working class from the exploitative policies of capitalist class. ஸோ கார்ல் மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும், அவர் என்ன அட்வொகேட் பண்ணார்னா ஒரு சயின்டிஃபிக் சோஷியலிசத்தை வந்துட்டு அட்வொகேட் பண்ணார். எதுக்கு அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது வந்துட்டு இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் கொண்டு வரக்கூடிய அந்த பாலிசிஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் பாலிசிஸில் இருந்து இந்த ஒர்க்கிங் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்துட்டு இதை சொன்னார். பை லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th century there were strong working class movements all over Western Europe which demanded economic as well as political rights. ஸோ லேட்டர் ஹாஃப் 19th century லேட்டர் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது ஆல் ஓவர் யூரோப், வெஸ்டர்ன் யூரோப்பில். ஸோ அவங்க என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸும் வேணும், எக்கனாமிக் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த சோஷியோ எக்கனாமிக் கான்சிக்வன்ஸ். நெக்ஸ்ட் லேபர் மூமெண்ட். ஸோ அவங்க என்ன மூவ்மெண்ட் பண்ணாங்க, The Reform Bill of 1832 granted voting rights only for the propertied middle class. Frustrated by this, the working class in large gathering prepared a charter of demands and obtained signatures from millions of fellow workers. ஸோ இந்த ரெஃபார்ம் பில் ஆஃப் 1832 இது என்ன கிராண்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிற ரைட்டை வந்துட்டு கிராண்ட் பண்ணுச்சு. ஸோ இதனால இவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது அவங்க மட்டும் ஓட் பண்ணால் நாங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால
இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லார்ஜ் கேதரிங், அதாவது நிறைய டிமாண்ட்ஸ்லாம் ஒரு சார்ட்டை ஒரு டிமாண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு இதில் எழுதிட்டு அதில் எல்லாத்துக்கிட்டையும் சைன் வாங்கினாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களோட லேபர் கிளாஸில் இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. The charter was presented to the House of Commons, the English lower house in the Parliament, England. ஸோ அந்த சார்ட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டோட லோவர் ஹவுஸ். எப்படி நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸோட லோவர் ஹவுஸ், பார்லிமெண்ட்டோட லோவர் ஹவுஸ். ஸோ அங்கே வந்துட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. known as Chartism. This working class movement was active between 1836 to 1848. ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா சார்ட்டிசம் சொல்கிறோம். இந்த ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட் வந்துட்டு எப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1836 1848 வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. The Chartists called for voting rights to every man over 21 years of age, scribed below, abolition of property qualification for members of the parliament, annual parliamentary elections and equal representation. ஸோ இது என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டிங் ரைட் கொடுத்தாங்க. ஆஃப்டர் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஹூஆர் கம்ப்ளீட்டட் 21 years ஆஃப் ஏஜ், யாருக்கெல்லாம் 21 year ஏஜ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கோ அவங்க எல்லாமே வந்துட்டு ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்துட்டு அந்த ரைட்டை கொடுக்குறாங்க. எதை அபாலிஷ் பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி குவாலிஃபிகேஷன் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் வரணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டி குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ அதையும் வந்துட்டு அபாலிஷ் பண்ணலாம், யார் வேணாலும் அவங்களுக்கு திறமை இருந்தால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எல்லாத்தையும் ஈக்குவலாக வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எதுவும் அப்பர் லோவர் ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்காம எல்லாத்தையும் ஈக்குவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு லேபர் மூமெண்ட். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் அண்ட் லிவிங் கண்டிஷனில் என்னென்ன இம்பேக்ட், நெக்ஸ்ட்டு அர்பனைசேஷன் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சோஷியோ எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் பார்த்தோம், அண்ட் லேபர் மூமெண்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்ப்ரெட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ ஃப்ரான்ஸில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி இருந்தது, ஜெர்மனியில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த இம்பேக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.